ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யாரு நம்பர்? ஹாய் மாரி, எப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா இல்ல, சோகத்துல இருக்கன்னு. ஆனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட சந்தோஷத்தை இப்ப வார்த்தையால சொல்லவே முடியாது. என் சந்தோஷத்துக்கு காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. உன்கிட்ட சொல்லாம வந்துட்டோமேன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஆனா சூர்யா உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சதும் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது என்னன்னு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாலிய சூர்யா என் கழுத்துல கட்ட போறாரு. சூர்யா கையால தாலிய கட்டிக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு முறைப்படி மருமகளா வரப்போறேன். நானும் சூர்யாவும் ஜோடியா வீட்டுக்கு வரும்போது நீதான் வாசல்ல நின்னு எங்களுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு வரவேற்கணும். நான் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்த உடனே உன்னை அந்த வீட்ல இருந்து வெளியே விரட்டுறதுதான் என் முதல் வேலையே. உன்கிட்ட தெய்வ சக்தி இருக்கு, உன்கிட்ட கடவுள் துணை இருக்கு, அதனால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணி வை, புரியுதா? நீ ஜெயிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு ஹஸ்பண்ட் சார பாத்துக்குவேன். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படி விரட்டி அனுப்புறேன்னு பாரு. அன்னைக்கு ரூம்ல மல்லிகைப்பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்ன சொன்ன? இது என்னோட ரூம், அதுல உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னல. சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டின பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு திமிரா பேசினல்ல. சூர்யாவோட பொண்டாட்டிங்கிற உரிமையில இப்ப நான் அந்த ரூமுக்கு தான் வரப்போறேன். எங்களோட முதல் இரவுக்கு அந்த ரூம் ஃபுல்லா மல்லிகைப்பூ டெக்கரேஷன் பண்ண போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் மகனுக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான். இவன் கொஞ்சம் ஷை டைப்பு. ஓஹோ, என்ன சூர்யா அமைதியா இருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்து சாருக்கு டவுட் வருது இல்ல? சாரோட டவுட் கிளியர் பண்ணு, சம்மதம்னு சொல்லு. தேவி, மாறி ஏதேதோ சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டா. என்னால எதுவும் செய்ய முடியல. மாறி உன்னைத்தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ சொல்லித்தான் மாறி சூர்யாவுக்கு கழுத்தை நீட்டினா. நீதான் மாறியை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த. இப்போ மாரியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சதி நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல யாருக்கும் தெரியாம தாரா சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்கா. எனக்கு சம்மதம். அம்மா, ஜாஸ்மின்ங்கிற பேருக்கு நேரா கையெழுத்து போடுமா? அப்பா, இங்க போடுமா? இங்க தம்பி, நீ சூர்யாங்கிற பேருக்கு நேரா கையெழுத்து போடுப்பா. இந்தா குடிப்பா.
இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆரி வாழ்க்கைக்கு நீதான் துணை இருக்கணும் தேவி. ஏப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யோசிச்ச, இப்ப கையெழுத்து போட சொன்னா அதுக்கும் யோசிக்கிற? கையெழுத்து போடு சூர்யா. இந்த இடத்துல போடு. ஐயோ, கரண்ட் போயிருச்சு. சகுனம் சரியில்லையே, கரண்ட் போச்சு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளை ஏமாத்திட்டு போயிருவல்ல? ஆமா, நீ ஏமாத்திட்டு போயிருவ. காரி வெளியே நிக்குதா? டேய் பேச்சி, உடனே நீங்க வரக்கூடாது சொல்லுங்கடா. வெளில போடா. ஓடா. சரியில்லை. இவனை யாரையா உள்ள விட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, யாரையா அந்த பைத்தியம்? எதுக்கியா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல சங்கரவாண்டி, 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த பயலுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சு. நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவங்க மாதிரி காதலிச்சான், கலப்பு திருமணம் தான். எல்லா சாட்சியும் கரெக்டா இருக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கல்யாணம் முடிச்ச கையோட பொண்ணோட அப்பா அம்மா, பொண்ணோட தாய் மாமன் எல்லாரும் வந்து இறங்குனாங்க. ஆசீர்வாதம் பண்ண வந்து இறங்குனாங்கன்னு பார்த்தா அருவா கொம்போடு வந்து இறங்கிட்டாங்க. இந்த பயல அடி அடின்னு அடிச்சு மண்டை எல்லாம் உடைச்சு விட்டாங்க. அன்னைக்கு அடிபட்டதுலதான் அந்த பயலுக்கு மூளை கலங்கி அப்படியே இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் திரிவான். என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அது அப்படித்தான் நடக்கும். சரி விடுங்க. மாப்பிள சில மாதிரி நிக்கிறாரு. மாப்பிள வைத்தியக்காரன் கதை கிடக்கட்டும், அவன் போயிட்டான். கையெழுத்து போடுங்க. நேரமாவது எனக்கு தோல்வி நடக்கா இல்லையா? போடுங்க. தம்பி, தாலி கட்டுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்க கூடாது. தாலி கட்ட பிறகுதான் யோசிக்கணும். கையெழுத்து போடுங்க. சூர்யா, கையெழுத்து போடு சூர்யா. சரிங்கம்மா. என்னம்மா ஜாஸ்மின், உன் கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல சிக்கல்களுக்கு மத்தியில, சில இடிபாடுகளுக்கு இடையில நடக்க போகுது. கையெழுத்து போடுமா. நான் தான் ஏற்கனவே சைன் போட்டனே சார். ஏமா, நீ கையெழுத்து போட்ட ரிஜிஸ்டர்ல தான் பாம்பு உட்கார்ந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்க. அது எப்படி இப்ப பயன்படும்? இது வேற நோட்டு போடு. அழகு தேவதை, கையெழுத்து போடு. அழகு தேவதை, என்ன சங்கரவாண்டி இவ்வளவு யோசிக்கிறா? இல்லங்க, போட்டுருவாங்க சார். தம்பி, மாப்பிள உன் கையெழுத்து போடு. சூர்யாங்க இடத்துல போடு. என்ன சங்கரவாண்டி, மாப்பிள ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது.
மறுபடியும் முதல்ல இருந்தா சூர்யா கையெழுத்து போடு. மாப்ள சீக்கிரம் போடுங்க மாப்ள, உள்ள இருக்கிற பாம்பு வெளியே வந்துட போகுது. சூர்யா போடுங்க. தம்பி என்னப்பா இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏன் எங்களுக்கு 1000 சோழி இடக்கா இல்லையா? சட்டு போட்டு கையெழுத்து போடுங்க. மாப்ள மறுபடியும் யோசிக்கிறான். தம்பி யோசிக்காத தம்பி, கையெழுத்து போடுங்க. சக்கரவாண்டி ரொம்ப யோசிக்கிறாப்ல, எங்களுக்கு நிறைய வேலை நடக்கு. சக்கரவாண்டி யோசிக்காதீங்க சார், கையெழுத்து போட்டு. சூர்யா சூர்யா கையெழுத்து போடு. போடுப்பா, இந்த இடத்துல போடு. போடு தம்பி. ஐயோ பேச்சு என்னங்க திடீர்னு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. மாப்பிள மறுபடியும் யோசிக்காதீங்க, தயவு செய்து கையெழுத்த போடுங்க. நகர்வண்டி, இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? மாப்ள சீக்கிரமா கையெழுத்து போட்டுட்டு மாலைய மாத்திட்டு தாலிய கட்டுப்பா. எவ்வளவு நேரம் தான் மாலைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறது, தோளெல்லாம் வலிக்குதுப்பா. அப்பா இந்த இடத்துல கையெழுத்து போடுது. ஐயோ பைத்தியம், நில்லு பைத்தியம். தள்ளி நில்லு சீச்சா. ஐயோ அப்பா, மாலையா முக்கியம், தாலி தான் முக்கியம். வா 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 வா, சீக்கிரம் பிடிக்கலாம். பைத்தியம் நில்லு பைத்தியம். ஐயோ ஐயோ கல்ல போக்குறானே. படாரத்துல பட்டா போடுறா. ஓடி சீச்சா, கல்லால் அடிக்கிறான். ஐயோ ஐயோ சித்தப்பா, சித்தப்பா குத்த வரோம். பைபாஸ் கனவோட வந்துருப்பான் போல இருக்குது. பைத்தியம் ஆயிட்டான். கண்ணில் குத்தினான். ஐயோ அப்பா, பின்னாடியே அடிக்கிறாப்பா. ஏமா சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத. உன் கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிருவோம் போல இருக்கு. எப்படி சீதா வாய்க்க, முதல்ல தாலியை புடுங்க. வா வா கட்டுறேன். வா டேய் டேய் டேய், கட்டிடாதடா, அவசரப்பட்டு கட்டிடாதடா. வா 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 கட்டுறேன். ஏற்கனவே ஒருத்த கட்டிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நீ கட்டின அரை பைத்தியமா தானே இருக்கிற, முழு பைத்தியம் ஆயிடுவேன். பரவாயில்ல இருக்கட்டும், நீ வா நம்ம கட்டிக்கலாம். வா வா ஐயோ வா வா வா. மைண்ட் வயசு நினைச்சு ஓபன் வயசுல பேசிட்டோமோ, சாரி. டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுடா கண்ணு. ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட், லைட்டா சுகர் ஏறின மாதிரி இருக்கு, தலையும் சுத்துற மாதிரி இருக்கு. ஏன் சார், இந்த பைத்தியம் எப்பவுமே இப்படிதான் பண்ணுமா? இல்லம்மா, எப்பவும் வருவான் போவான், டீ எல்லாம் வாங்கி கொடுப்போம், குடிச்சிட்டு போயிருவான். இந்த அமாவாசை பௌர்ணமி வந்தா தான் லேசா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். இன்னைக்கு அமாவாசையும் இல்ல பௌர்ணமியும் இல்ல, ஏன் இந்த பிரச்சனை பண்றான்னு எனக்கும் காலையில கால்ல எனக்கு அடிபட்டு ரத்தம் வரும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு தீர்த்தம் கொடுத்து விபூதி வச்சு அனுப்புனா. அப்படி இருக்கும் போது அவளையே குறை சொல்லணும்? நாம சரியா இருந்தா எல்லாம் சரியாதான் நடக்கும்.
நாம தப்பா இருக்கிறதாலதான் எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மாறி சரியா இருக்கா? இருப்பா. ஐயோ சிஸ்டர், மாப்பிளையே கோச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஜாஸ்மின், கால் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்பட வேண்டாம். ஓகே சங்கரபாண்டி, சிஸ்டர் நீ போய் காரை ரெடி பண்ணு, கிளம்பலாம். சரி சிஸ்டர். அழகு தேவதை வரட்டுமா? மாரி மாமா சீக்கிரம் வாங்க. கால் எடுத்து முன்னாடி பாத்து பாத்து பாத்து. ஐயோ பாவம் அழகு தேவதை, பாவம். கூட்டிட்டு வாங்க. நீ என்ன பண்றனா அப்படியே பிடிக்கிற, 2 பேருமா சேர்த்து தூக்கிறோன்னா. ஓடு தம்பி. திடீர்னு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இதுதான் நடந்துச்சு. போகும்போது மாறி போக வேண்டாம்னு சொன்னால, மாறி பேச்சு கேட்டு இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? உன் அட்வைஸ் ஒன்னும் எங்களுக்கு தேவையில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா திருஷ்டி கழிக்க ஆரத்தி எடுப்பாங்க. நீ உள்ள போய் ஆரத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போ. பாத்து பத்திரமா போ. எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. மாறி நீ பத்த வை. இந்தா. அக்கா ஒரு நிமிஷம். என்னாச்சு மாறி? ஜாஸ்மினுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். நீ எதுக்கு ஆரத்தி எடுக்கணும்? நானே எடுக்கிறேன், நீ ஜஸ்ட் பத்த வை. இல்லக்கா, ஜாஸ்மின் எனக்கு போன் பண்ணி நான் கல்யாணமாகி வீட்டுக்கு மருமகளா வரும்போது நான் தான் ஆரத்தி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க ஆசையா நான் நிறைவேற்றணும்ல. ஓ, அத சொல்றியா நீ? சரி சரி சரி, இன்ன நீ எடு. ஓ ஆசை பாவம் நான் எதுக்கு கேட்கணும்?
பெட்ஷீட்டை மறந்துட்டேனா? அத துவைச்சு காய போட்டேனே, எடுக்காமே விட்டுட்டோமா? இப்ப என்ன பண்றது? ஒரு பெட்ஷீட்டும் இல்ல. எல்லா பெட்ஷீட்டையும் துவைச்சு காய போட்டோமா? ஐயோ, என்ன பண்றது? என்னாச்சு? என்னோட ஷர்ட் எடுத்து போட்டிருக்க? போத்திக்கிற பெட்ஷீட்டை துவைச்சு போட்டிருக்கேன். அது இன்னும் காஞ்சிருக்காது. இந்த ஏசி வேற ஓடுது. ரொம்ப குளிர்தா ஹஸ்பண்ட் சார். அதான் குளிருக்காக உங்க சட்டைய நான் போட்டுக்கிட்டேன். ஏசி வேணா ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஹா, வேணாம் ஹஸ்பண்ட் சார். ஏசி ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால ஆஃப் பண்ண வேணாம். அப்போ ஒண்ணு பண்ணு, ரிமோட் எடுத்து ஏசியை குறைச்சு வச்சிரு. எனக்கு அதெல்லாம் குறைச்சு வைக்க தெரியாது ஹஸ்பண்ட் சார். நான் சொல்லி தரேன். மாரி, இதுதான் ஆன் பட்டன். இதுல விரல வச்சு பிரஸ் பண்ணா ஏசி ஆன் ஆகும். புது நம்பரா இருக்கு. யாரு? ஹலோ. ஐயோ, அவங்க தாத்தா எடுத்துட்டாங்களோ? ஐயா வணக்கம். வணக்கம்மா. தப்பா நினைச்ச கூடாது. நீங்க யாரு பேசுறதுன்னு தெரியல. நீங்க யாரு? நான் ஒரு வகையில உங்களுக்கு சொந்தம் தான். சொந்தமா? எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். உங்க சம்மந்தி ஜெகதீசனுக்கு நான் நெருங்கின சொந்தம். ஓ, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ நான் சொல்ல போறத கேட்டா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்க வேண்டாமா? இப்படியே அவசரப்படுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒரு கேடுகெட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல உங்க பேத்தி மாரிக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? என் பேத்தி மாறி அங்க சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா மாரி அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. மாரியோட புருஷன் சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றீங்க? என் பொண்ணு தீபாவளி சீடு கொடுக்க வீட்டுக்கு வந்தப்போ கூட மாறி மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னால. அது அத்தனையும் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக போட்ட நாடகம். உங்க மாப்பிள்ள சூர்யாவுக்கும் ஜாஸ்மின்ங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டோட தங்க வச்சிருக்காங்க. உங்க பொண்ணு மாறி முன்னாடியே ஜாஸ்மினுக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடந்துருச்சு. அந்த நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்குதான் நீங்க சீர் கொடுத்து விட்டுருக்கீங்க. தனக்கு நடந்த அநியாயத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கன்னு பாவம் மாறி வெளியில சொல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க வந்து நியாயம் கேளுங்க. மாரியோட வாழ்க்கையை காப்பாத்துங்க.
மாறி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நான் போனை வச்சிடுறேன். ஹலோ, வா கிழவா, நாளைக்கு வீட்டுக்கு வந்து மாரியோட வாழ்க்கைய பார்த்து சாக போற. மாரி, இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற சந்தோஷம். ஆமா, சுஜாதா பார்வதி இன்னும் சாப்பிட வரல? தெரியல, நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டா? போ, பாத்துட்டு வா. இருங்க வரேன். மாமா மாமா மாமா, மாரியோட தாத்தா வந்திருக்காரு. ஆஹா, நைட்டு நான் போனை கட் பண்ணதும் உடனே பஸ் புடிச்சு கிளம்பி வந்துட்டாரு போல இருக்கே. மாரியோட அம்மாவும் கூட வருவாங்கன்னு பார்த்தா தாத்தா மட்டும் தனியா வந்திருக்காரு. யார் வந்தா என்ன, இனி பூகம்பம் தான். வாங்க தாத்தா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பெரியம்மா வரலையா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? தாத்தா, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அரவிந்த், கிழவன் கோவத்துல இருக்கிறான். தாத்தா, நீங்க ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாறி இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கலாமே. மாரியோட புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பேசியிருக்கீங்களாமே. நிச்சயதார்த்தம் கூட ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன். நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உங்க சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு நேற்று ராத்திரி யாரோ போன் பண்ணாங்க. அவங்க சொன்னது உண்மையா? முதல்ல அதை சொல்லுங்க. அம்மா, நீதான் போன் ஐயோ, நான் பண்ணலடா, நீ பண்ணியா? நான் இல்ல. யார் போன் பண்ணிருப்பாங்க? அவங்க சொன்னது உண்மை இல்ல, போய். உண்மையா சொல்றீங்க? அவங்க எதுக்காக போய் சொல்றாங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி இருங்க, நான் மாரியை கூப்பிடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். மாரி, மாரி, கீழே வா. டேய், அங்க பாருடா, தேவியோட நகை இவ போட்டு வராடா. தாத்தா, நல்லா இருப்பா, நல்லா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.